அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோல தரமான ஒரு கண்டென்ட் தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதுவரை நம்ம ஆப்பை நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்ரீதர் யூனிவர்சிட்டி டைப் பண்ணுங்க, என் போட்டோவோட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் கோர்ஸை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வீக்ல உட்காந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சு முடிச்சிடலாம். படிச்சு முடிச்சுட்டு போய் எழுதணும்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு போஸ்டிங்க வாங்கிடலாம். சரி, ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? என்ன கண்டென்ட் அப்படின்னா, பேங்கிங் அவேர்னஸ்ல செக் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். செக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக் பேங்க்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, எஸ், அதை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். செக் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும், செவ்வக வடிவத்தில் இருக்கும். செக்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத எழுதியிருக்கிறேன். டாப் ரைட் சைட் கார்னர்ல டேட் எழுதி இருக்கும். எனக்குள்ள ஒரு குட்டியா பாக்ஸ் போட்டிருக்கோம், அமௌண்ட். செக்கை யாரு கொடுக்குறாங்களோ அவங்க பேரு கீழே சிக்னேச்சரா இருக்கும். செக்கை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பேரு மேல எழுதி இருக்கும். அப்புறம் கீழே 2 கோடை போட்டு விட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத வார்த்தை வேர்ட்ஸ்ல எழுதி இருப்பாங்க. அந்த வேல்யூ இந்த பாக்ஸ்க்குள்ள அமௌண்டா இருக்கும். செக்ல எனக்குள்ள ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும், அக்கௌண்ட் நம்பர்னு எழுதியிருக்கும். அது ஒன்றும் இல்லை, செக் இப்போ நம்ம எங்கே போய் வாங்க முடியும்? ஒரு பேங்க்ல தான் வாங்க முடியும். அப்போ பேங்க்ல நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், இருந்தால் தான் செக் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை எனக்குள்ள எழுதி விட்டுருப்பாங்க. கீழே ஒரு 6 டிஜிட் எழுதியிருக்கும், அதுதான் செக்கோட நம்பர். சரிங்களா? எங்களுக்குள்ளையாவது பேங்க்ல செக் நம்பர் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க எதை பார்த்து எழுதணும்? கீழே ஒரு 6 டிஜிட் இருக்கும், அதுதான் பார்த்து எழுதணும். அதுக்கு பக்கத்திலே 9 டிஜிட் இருக்கும், அதுக்கு பேர் MICRன்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரெகக்னிஷன். அதை பத்தி டீடைலாவே நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, டிராயர், டிராயி, பேயி. செக்ல டிராயர் யாரு, டிராயி யாரு, பேயி யாரு? நான் உங்களுக்கு செக்கை கொடுக்குறேன். அப்போ என்னோட சைன் எங்க இருக்கும்? இங்கனக்குள்ள இருக்கும். உங்க பேர் எங்க இருக்கும்? இங்கனக்குள்ள இருக்கும். என்னோட பேங்க் இருக்கிறாங்கல்ல, அவங்க என் அக்கௌண்ட் நம்பர் போட்டு இங்கனக்குள்ள எழுதி இருப்பாங்க. என் பேங்கோட பேரு டிராயி. சொல்லுங்க, டிராயி. அப்ப என்னோட பேர் என்னன்னா டிராயர். சொல்லுங்க, டிராயர். இப்ப செக்கை யாருக்கு கொடுத்துருக்கிற? உங்களுக்கு. அப்ப உங்களோட பேர் என்னன்னா பேயி. புரிஞ்சா? இவ்வளவுதான். செக்ல டிராயர் யாரு, டிராயி யாரு, பேயி யாருன்னு இன்டர்வியூல உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா சொல்லி விட்டுருங்க. அவரை பார்த்து நீங்க தான் பேயின்னு சொல்லிடாதீங்க, வேற யாருக்கோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஜெனரலா சொல்லி விட்டுருங்க. நான் இன்னொருத்தவர் கொடுக்குறேன், என் பேரு டிராயர், என் பேங்க் பேரு டிராயி. அதை யாருக்கு கொடுக்குறேனோ அவர் பேரு பேய். புரிஞ்சா? இதெல்லாம் இன்டர்வியூல நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்லயுமே கேட்டிருக்காங்க. சோ முக்கியமான ஒரு விஷயம், இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாளைக்கு நம்ம இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய நண்பர்கள் நண்பிகள்லாம் ஷேரை பறக்க விடுங்க, லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஸ்ரீதர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரி இது ஒரு ஆப், என்னோட ஆப். அதுக்குள்ள என்னோட வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஒரு பேங்க் எக்ஸாமுக்கான ஃபுல் கோர்ஸை வீட்ல இருந்தே படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அதுல 50 வீடியோஸ் இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவையும் படிச்சுக்கலாம். நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்லயோ இன்ஸ்டியூட்ல போய் படிச்சீங்கன்னா என்ன சொல்லி தருவாங்களோ அதே தான் இருக்கு. வீட்லயே உட்காந்து ஜாலியா பார்த்து படிச்சு எக்ஸாம் போய் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஓகே, செக்கோட வேலிடிட்டி எத்தனை மாசம் செல்லும் அப்படின்னா 3 மாசம் தான் செக் செல்லும். சரியா? செக்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த சைட்ல எழுதிருக்கேன். பியரர் செக், ஆர்டர் செக், ஆன்டிடேட்டட் செக், போஸ்டேட்டட் செக், ஸ்டேல் செக், கிராஸ்டு செக். பியரர் செக் அப்படின்னா என்னன்னா, செக்ல நான் இங்க சைனை போட்டேன், இதை இன்னொருத்தவருக்கு கொடுக்குறேன். அவருக்கு பேருக்கு பக்கத்துல ஓஆர் ஆர் பியரர்னு எழுதியிருக்கும். அப்படி எழுதி இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நபர் அந்த பேங்க்குக்கு போய் அந்த செக்கை கொடுத்து காசை வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவர் சார்பா வேற யாருன்னா கூட என்ன பண்ணலாம், அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து காசு வாங்கிக்கலாம். பியரருக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள பியரர்னு எழுதி இருந்ததுன்னா அந்த நபர் தான் போகணும்னு அவசியம் இல்லை, அவர் சார்பா வேற யாருனாலும் என்ன பண்ணலாம், பேங்க்ல போய் இந்த செக்கை கொடுத்து காசு வாங்கிக்கலாம். ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். ஆர்டர் செக், இதுவே எனக்குள்ள ஆர்டர்னு போட்டிருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, செக் பண்ணா அவருக்கு கொடுத்துட்டேன், எனக்குள்ள ஆர்டர் போட்டிருந்ததுன்னா அந்த நபர் தான் அந்த பேங்க்குக்கு போய் அந்த செக்கை கொடுத்து காசை வாங்கவே தவிர அவர் சார்பா வேற யாரும் போக கூடாது. ஆன்டிடேட்டட் செக், செக்ல டேட் இந்த டாப் ரைட் சைட் கார்னர்ல எழுதி இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செக்கை கொடுத்துட்டேன்,
ஆனா அதுல போட்டிருக்க டேட்டு போன வார டேட்டு இல்ல போன மாச டேட்டை போட்டிருந்தா அந்த செக்குக்கு பேர் தான் ஆன்டி டேட்டட் செக். சரியா? போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செக்கை கொடுக்குறேன். அதுல டேட் போட்டிருக்கிறேன் டாப் ரைட் சைட் கார்னர்ல. அடுத்த வார டேட் இல்ல அடுத்த மாச டேட் வரப்போற ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டேட்டை போட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தான் என்னது? போஸ்ட் டேட்டட் செக். ஸ்டேல் செக். ஸ்டேல் செக்னா செல்லாத செக். செக்கோட வேலிடிட்டி 3 மாசம். இப்போ செக்ல போட்டிருக்க டேட்ல இருந்து 3 மாசம் வரையும் தான் அது செல்லும். அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த செக்கை பேங்க்ல கொடுத்து காசா வாங்கிக்கணும். அந்த 3 மாசத்தை தாண்டிருச்சு அப்படின்னா செக் செல்லாது. அப்ப என்னதான் சார் பண்றது அந்த செல்லாத செக் அப்படின்னா, யார் செக்கை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து அந்த டேட்டை மாத்திட்டு திரும்ப வந்து நீங்க பேங்க்ல கொடுத்துக்கலாம். புரிஞ்சா? செக்ல போட்டிருக்க டேட்ல இருந்து ஒரு 3 மாசம் வரையும் தான் அந்த செக் செல்லும். அதை தாண்டிருச்சுன்னா அது செல்லாத செக். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல ஸ்டேல் செக்னு சொல்லுவாங்க. பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்க வீட்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா. சரிங்களா? இதுவரை நம்ம ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா ஸ்ரீதர் யூனிவர்சிட்டி டைப் பண்ணுங்க. என் போட்டோவோட வரும். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. பேங்க் எக்ஸாம் கோர்ஸை வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தரமான கண்டென்ட் உள்ள இருக்கு. சரியா? ஓகே ஓகே கைஸ், கிளைமேக்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா கிராஸ்டு செக். செக்ல டாப் லெஃப்ட் சைட் கார்னர்ல 2 parallel லைன் போட்டிருக்கும். அப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா நீங்க அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து கேஷ் கவுண்டர்ல கேஷா வாங்க முடியாது. கேஷ் கவுண்டர்ல தரமாட்டாங்க. டாப் லெஃப்ட் சைட் கார்னர்ல 2 parallel லைன் போட்டிருந்தா அது இங்கனக்குள்ள தான் போடணும்னு கிடையாது. எங்கனக்குள்ளனாலும் 2 கோடு போட்டிருப்பாங்க parallel லைன். அப்படி போட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கேஷ் கவுண்டர்ல கேஷை அந்த நபருக்கு கொடுக்காதீங்கன்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் அந்த கோடு போட்டிருக்குது. மேக்ஸிமம் இந்த காலேஜ் எல்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 கோடு தான் போட்டிருப்பாங்க. அப்ப என்னதான் சார் பண்றது அந்த செக் அப்படின்னா, ஒரு சலான் எடுத்துக்கிறோம். அவங்களே சொல்லிடுவாங்க பேங்க்ல ஒரு சலான் எடுத்துக்கங்க. இதுல இருக்கிற அமௌண்ட் அதுல எழுதிட்டு உங்க பேரு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் எழுதி சைன் பண்ணி செக் பாக்ஸ்க்குள்ள 2 பின் பண்ணி போட்டு போயிருங்கன்றவாங்க. ஒரு 24 ஹவர்ஸ்ல உங்க அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப செக்ல 2 parallel லைன் போட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா கேஷ் கவுண்டர்ல கொடுக்காதீங்க. அவர் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியப்படுத்தி சலானை ஃபில் பண்ணி செக் பாக்ஸ்க்குள்ள போட்டு போக சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சா? ஓகே. சோ இன்னைக்கான கண்டென்ட் முடிஞ்சு. இதோட நம்ம முடிச்சுக்க போறது கிடையாது. இதனுடைய தொடர்ச்சிலாம் அடுத்தடுத்த வீடியோவா பதிவு பண்ணி போட தான் போறோம். நீங்களும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு போய் போஸ்டிங்க வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்ல தான் போறீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.